ஜப்பானிலிருந்து நபான் கடந்த வாரம் ஒரு கேட்குறாரு. இது ஒரு 4 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் ஷிர்குடைய பள்ளியில் சொல்லும் பாங்கு ஓசைக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, எல்லா பள்ளிவாசலில் பாங்கு சொன்னாலும் நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு செல்ல உள்ளீர்களோ அந்த பள்ளிவாசலில் சொல்லும் பாங்கு ஓசைக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள். அப்படியா? என் வீட்டின் தொழில் பெண்களின் நிலை என்ன? அவர்கள் எந்த பள்ளிவாசலுக்கும் தொழுவதற்கு செல்லவில்லையே, அப்படி பார்த்தால் அவர்களுக்கு பாங்குக்கு பதில் சொல்ல தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஊரில் 50 பள்ளிவாசம் இருக்கும், பெரிய ஊராக இருந்தால். அப்போ ஒரு பள்ளியில் பாங்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்றுக்கு நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, பொதுவாக அப்படி விளங்குற மாதிரி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எந்த பள்ளிக்கு போவாங்களோ அதுக்கு தான் பாங்கு சொல்லுவாங்க. அது அல்லாத பள்ளிக்கு பாங்கு சத்தம் கேட்கும்போது பதில் சொல்லலை என்ற ஆதாரத்தை காட்டி தான், நானாகவும் சொல்லலை, ஆதாரத்தை காட்டி அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரலையில் சொல்லியிருந்தோம். அது ஆதாரத்தோடு உள்ள சட்டம் தான் அது. அதில் உங்கள் கேள்வி என்ன வருதுன்னு கேட்டால், பெண்கள் இப்போ என்ன செய்கிறது? பெண்கள் எந்த பள்ளிக்கு போக மாட்டாங்கல்ல. சில பெண்கள் போவாங்க, ஜமாத்து அனுமதிக்கப்பட்ட பள்ளி போவாங்க. பெரும்பாலும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகிறது இல்லை. பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க. எந்த பள்ளியுடைய பாங்குக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிறதுல உங்களுக்கு தெரியுதுல்ல, போகிறதில்லன்னு தெரிகிறது. இன்னொன்று என்ன தெரிகிறது? ரசூல்லா அவங்க போகாத பள்ளியுடைய பாங்குக்கு பதில் சொல்லலைங்கிற உங்களுக்கு தெரியுது. ரெண்டும் தெரியுது உங்களுக்கு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எந்த பள்ளிக்கு தொலை போக மாட்டாங்களோ அங்கேருந்து ஒரு பாங்கு சத்தம் வருது, நல்லா சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாருன்னு ஒரு பாராட்டுறாங்களே தவிர அந்த பாங்குக்கு ரசூல்லா பதில் சொல்லலைங்கிற ஆதாரத்தெல்லாம் அதில் வச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அப்போ அங்கே ரசூல்லா பதில் சொல்லலை, அது கன்ஃபார்மான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் பள்ளிக்கு போகலைங்கிறதும் கன்ஃபார்மான விஷயம். இப்போ ரெண்டையும் இணைச்சி நீ முடிவு செய்யறாதான் என்ன செய்யணும்னு கேட்டால், பெண்கள் அந்த பள்ளிக்கு போவாட்டாலும் அவங்க குடும்பத்தார் போகிற பள்ளின்னு ஒன்று இருக்கும்ல. பெண்கள் போராட்டி என்ன செய்யுங்க, அவள் புருஷன் எங்கே போவார், வாப்பா எங்கே போவார், மகன் எங்கே போவார், அதான் அவங்க பள்ளி. அவங்க பள்ளின்னு வந்துடும்ல, மகல்லா பள்ளின்னு வந்துடும். இவங்க தான் அங்கே போகணுங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. இவங்க போகாவிட்டாலும் கூட அவங்க கணவர் எந்த பள்ளிக்கு போவாரோ, ஒரு அண்ணன் எங்கே பள்ளிக்கு போவாரோ, வாப்பா எந்த பள்ளிக்கு போவாரோ, எது அவங்களுடைய மகல்லாவாக இருக்கிறதோ அந்த பாங்குன்னு அர்த்தம். பெண்கள் போகாட்டா கூட இது குழப்பம் வராது. பெண்கள் போகாவிட்டாலும் பெண்கள் அவங்க இந்த கணவர் போறாருல, அதுதான் நம்ம மகல்லா பள்ளின்னு தானே போறாரு, இதுதான் கிட்ட இருக்கு, உலகின் இருக்க மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போயிட்டாருன்னு சொன்னால் இதுதான் நம்ம பள்ளி. நம்ம பள்ளிங்கும் போது நம்ம எந்த பள்ளிக்கு தொழ போகிறோமோ, தொழு போகிறது தானே பாங்கு சொல்கிறத, பாங்கு பதிலுன்னு சொல்லுவோம், தொழுறதுக்கு இங்கே போவோம், அதுக்காக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பெண்கள் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க வீட்டில் கூட தொழுது கொள்ளலாம், பள்ளிவாசலுக்கு விரும்பினா போகலாம், விரும்பாட்டி போகாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் பாங்குக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு நன்மை அடைந்து கொள்வதாக இருந்தால் அவங்களும் 100 பள்ளியில் உள்ளதுக்கும் போட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன செய்யணும், நம்ம கணவர், நம்ம தந்தையோடு இருந்தீங்கன்னா தந்தையெல்லாம் எங்கே போகிறாங்களோ, கணவரோடு இருந்தீங்கன்னா கணவர் பிள்ளை குட்டியெல்லாம் எங்கே போகிறாங்களோ அந்த பள்ளியில் வரக்கூடிய பாங்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறணுமே தவிர அது நேரடியான நெஸ் கிடையாது.